வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எப்பவும் போல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. அதாவது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தம் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலையுமே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த சந்தேகத்துக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகக்கூடிய பலரும் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக். அதாவது, நான் காசு போட்ட உடனே அந்த காசானது டபுளாக ட்ரிப்புளாக மாறக்கூடிய அளவுக்கு பெரிய ஸ்டாக்ஸ், அதாவது ரொம்ப அதிகமான வருமானம் வரக்கூடிய ஸ்டாக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்மளில் பல பேர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தெரியும், இல்லை நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது பார்த்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாரோ சொல்லுவாங்க, நான் ஒரு செம்ம ஸ்டாக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது செம்ம, யாருக்குமே தெரியாது அந்த ஸ்டாக்கை பற்றி, ஆனால் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதை வாங்கினோம்னா கண்டிப்பாக 2-3 மாதத்தில் இந்த பணம் அப்படியே 2 மடங்கு இல்லை 3 மடங்கு ஆயிரம். நான் சூப்பரான ஒரு ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் இது மாதிரி பல ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு தோணும் இது உண்மையிலேயே பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அது வருமா வராதாங்கிறது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். பட் நம்மளுடைய அந்த ஆரம்ப கால கணிப்பை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கண்ணில் படும். ஏன்னா நம்ம இந்த எண்ணத்தோடயே இருக்கிறதுனால. பட் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இது நமக்கு முந்தைய ஜென்ரேஷனில் உள்ள இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப மினிமம் ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல கம்பெனிஸாக செலக்ட் பண்ணி ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்களுடைய மொத்த பணத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. அது அவங்க எதிர்பார்த்த அளவில் ரிட்டர்ன்ஸும் கூட கொடுத்துருக்கிறது. ஆனால் அதே மாதிரி மினிமம் ஸ்டாக்ஸை வச்சு இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கொடுக்குமா அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அதில் இருக்க ரிஸ்க்கை பற்றி பின்னாடி பார்ப்போம். முதல்ல இப்போ அதிகமான ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவில் நிறைய ஸ்டாக்ஸை பிக் பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனி விழுந்தால் கூட மற்ற கம்பெனிலாம் சேஃபாக இருக்கும். ஸோ நமக்கு ரிஸ்க்கு கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 ரூபாயை 50 கம்பெனியில் பிரித்து போடுறோம். ஒரு கம்பெனிக்கு 1000 ரூபாய் அப்படின்னு பிரித்து போடுறோம். ஸோ லாஸ் ஆனால் ஒரு கம்பெனி லாஸ் ஆனால் கூட 1000 ரூபாய் தான் நஷ்டமாகும். மிச்சம் இருக்கக்கூடிய 49,000 தப்பிச்சிரும் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இது நீங்கள் தலையெல்லாம் நினச்சி பாருங்களேன். ஒரு கம்பெனி உங்களுக்கு 100% லாபம் வந்திருக்கு. அதாவது நீங்கள் கொடுத்த 1000 ரூபாயானது பார்த்திங்கன்னா 2000 மாறி இருக்குது. 100% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ? 100%. ஆனால் உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்பொழுது 50,000ல் 1000 அப்படிங்கிறது எவ்வளவு? ஸோ அந்த மினிமம் பர்சன்டேஜில் தான் அது வளரும். 2% தான் வளர்ந்துருக்கும். ஆனால் உங்களோட பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்குன்னு கணக்கு வச்சோம்னா 100% வளர்ந்துருக்கும். ஸோ அதிகமான ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்குள்ளே பெரிய பிரச்சனை இது தான். லாஸ் எப்படி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதேமாதிரி லாபமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் தான் இருக்கும். அந்த 2% லாபத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். எப்படி கூட போட வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு அதிகமான ஸ்டாக் வச்சுருக்கிறது நல்லதில்லை. இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். ஓகே, நான் மினிமமாக 2-3 ஸ்டாக் மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு லாபம் கிடைச்சாலும் அதிகமாக கிடைக்கல அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இதை திருப்பி போட்டு பார்க்கணும். எப்படி லாபம் 100% வருதாங்க போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த 3 கம்பெனியை பற்றி உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், நல்ல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 60-70% தான் இருக்கும். அதாவது அவங்க 10 கம்பெனி செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் 7 கம்பெனியோ 6 கம்பெனியோ தான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மிச்சம் இருக்க 3 கம்பெனி ஃபெயிலியர் தான் ஆகும். இது உலகளாவே எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வச்சுருக்கிற ஒரு 4 கம்பெனியில் ஒரு கம்பெனி உங்களை வாரி விட்டால் கூட உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 25% கீழே விழுந்துடும். அப்போது உங்களுக்கு ஆகக்கூடிய லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப மினிமம் வச்சுருக்கும் போது நமக்கு அந்த கம்பெனி பற்றி ஈச் டாப் டு பாட்டம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது அந்த கம்பெனியோட சிஇஓவாக நீங்கள் இருந்தீங்களா இல்லையா ஒழிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன தான் அப்டேட்டில் இருந்தால் கூட அந்த கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை அந்த கம்பெனியுடைய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டியில் ஒரு விஷயம் டிசைட் பண்ணால் கூட அது உங்கள் தலையெழுத்தை மாற்றி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தில் நம்ம அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறது மிகவும் தவறு. ஓகே, நம்ம அப்போ எவ்வளோ தான் வச்சுருக்கிறது போர்ட்ஃபோலியோவில், எத்தனை ஸ்டாக் தான் வச்சுருக்கிறது அப்படின்னா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். என்னோடய பர்சனல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து ஒரு 18 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்ன கணக்கு 15லேருந்து 18 அப்படின்னா, இது ஒரு கணக்கு இருக்குது. அதாவது உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தம்பு ரூல். பர்சனலாக என்னுடைய தம்பு ரூல். அதாவது நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னா ஒரு ஸ்டாக்கில் 10,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? அப்படி செக்டார் வைஸாக பிரிக்கும் பொழுது ஒரு செக்டாரில் 3 கம்பெனிக்கு மேலே, அதாவது 10% வச்சுருக்கேன்னா அப்போது 3 கம்பெனி 30%க்கு மேலே ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அயானாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த செக்டார் வைஸாக பிரிச்சுட்டு ஒரு செக்டாரில் உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 30%க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ மினிமமாக எவ்வளோ இருக்கலாம்னு தான், ரொம்ப மினிமமாக 5% கீழே ஒரு ஸ்டாக்கில் போகக்கூடாது. அதாவது என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் 5,000 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது. ஸோ மினிமம் 5,000 ரூபாயாவது ஒரு ஸ்டாக்கில் போடணும். அந்த அளவுக்கு இருக்கணும் 1 லட்ச ரூபா மொத்த போர்ட்ஃபோலியோவாக இருந்தால். இது வந்து சதவீதத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ மினிமம் 5% கீழே ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே 10% மேலேயும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரே செக்டாரில் 30% மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 3 கம்பெனி, ஒரு செக்டாரில் 3 கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 18 கம்பெனிக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மொத்தத்துக்கு இத்தனை ஸ்டாக்ஸ் மட்டும், இத்தனை கம்பெனிஸ் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப். ஓகே, அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து இந்த கம்பெனியில் வச்சுருக்கேன். அதே கம்பெனி என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு விப்ரோ எடுத்துக்கோங்க. நான் வாங்குகிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் விப்ரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய மொத்த சதவீதத்தில் 2% விப்ரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பர்சனலாக விப்ரோ வாங்கும்போது அந்த 2% கழிச்சிட்டு 8% தான் மேக்ஸிமமாகவே நான் வாங்கணும். அந்த 2% சேர்த்து தான் அது 10% ஆகும். ஸோ டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ மொத்தத்துக்கு 10%க்கு மேலே வாங்கக்கூடாது. இதுதான் என்னுடைய தம்பு ரூல். நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் தப்புகள் பண்ணது உண்டு, எல்லாரும் போல் நானும் பண்ணது உண்டு. பட் அதுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணதுனால லாபமும் சரி நஷ்டமும் சரி ஒரு பெரிய இதுக்குள்ளே அடைபட்டுருச்சு. நஷ்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி லாபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரமண்டஸாக எல்லா ஸ்டாக்கும் மல்டிபேக்கராக ஆகட்டால் கூட நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்புள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா டீசெண்டாக கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சா நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். பாலாவின் பார்வை சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்தது இதோட ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.